பழனி மலை அடிவாரத்தில் ரூபாய் 100 கோடி மதிப்புள்ள நில முறைகேடு வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றி தமிழக டிஜிபி உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், விரிவான விவரங்களை பதிவு பண்ணுங்க. பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலுக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்தை அபகரித்த நபர்கள் மீது அதிகாரிகள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணையானது நடத்தப்பட்ட வந்த நிலையில தற்போது அந்த வழக்குகள் சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக டிஜிபி அவர்கள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். நேற்று இரவு இந்த வழக்குகள் சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருப்பதாகவும் விரைவில் விசாரணை அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு விசாரணை தொடங்க இருப்பதாகவும் சிபிசிஐடி அதிகாரிகள் தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பழனி கோவில் அடிவாரத்தில் உள்ள கோவிலுக்கு சொந்தமான 100 கோடி மதிப்பான நிலத்தை சில தனிநபர்கள் சட்டவிரோதமாக பத்திரப்பதிவு செய்ததாக புகார்கள் வெளியானது. தகுதியில்லாத ஆவணங்கள் மூலம் பத்திரப்பதிவு செய்த சார் பதிவாளர், கிரயம் எழுதி கொடுத்தவர், வாங்கியவர் மீது இந்து அறநிலையத்துறை சார்பில் காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டது. ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட சொத்துக்களை மீட்கும் நடவடிக்கையாக சம்பந்தப்பட்ட நபர்கள் மற்றும் அதிகாரி மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு பத்திரப்பதிவினை ரத்து செய்தும் பத்திரப்பதிவு மேற்கொண்ட அலுவலர் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பட்ட நிலையில் தற்போது இந்த வழக்குகள் சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாகவும் மாற்றம் செய்யப்பட்டு விசாரணை அதிகாரி நியமிக்கப்பட்டு விசாரணைகள் துரிதமாக நடப்பதற்கான இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்ட நிலையில் விசாரணை அதிகாரி நியமிக்கப்பட்டு விசாரணைகள் விரைவில் தொடங்க இருப்பதாகவும் சிபிசிஐடி அதிகாரிகள் தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.